என்ன குலோதுங்கன் சார், எங்களை பத்தி சொல்லவே இல்லையா? எங்க சொல்ல விட்டீங்க? எங்களையே நீங்க தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. நாங்க இன்ட்ரோ கொடுத்த மாதிரி எங்க நீங்க இன்ட்ரோ கொடுங்க. அவ்வளவுதானே, இப்ப சொல்லிட்டா போச்சு. சார் இவங்க நான் தான் பண்டரி பாய் அலைஸ் பண்டு. செல்லமா எல்லாரும் என்ன பண்டு பண்டுன்னு கூப்பிடுவாங்க. நான் இவங்க பக்கத்து வீட்ல தான் இருக்கேன். லேடிஸ் கிளப்போட பிரசிடென்ட் சொல்லுங்க. லேடிஸ் கிளப்புக்கு பிரசிடென்ட்டா இருக்கேன். ஆரம்பிச்ச விட மாட்டோம். நான் தங்க கௌசல்யா. என் மருமக. நானே சொல்லிக்கிறேன், நீங்க கம்முனு இருங்க. இவங்களோட மருமக டிடெக்டிவ் மடிப்பாக்கம் மாதவனோட ஒரே பொண்டாட்டி. இப்போதைக்கு எப்பவுமே. அப்படின்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லையா? உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கு கூட தான் சம்பந்தமே இல்ல. ஆனா சம்மதி ஆகணும்னு தானே வந்திருக்கீங்க. இருங்க, அவங்க சம்பந்தம் பேசுறதுக்கு தானே இப்ப வந்திருக்காங்க. சம்பந்தம் பேசதானே சார் வந்திருக்காங்க, இன்னும் சம்மதி ஆகலல்ல. என்ன நீங்க ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்களே பேசி முடிச்சுக்கிறோம். சம்பந்திமா, உங்க குடும்பத்துக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? எங்களுக்கு பிடிச்சு போச்சு. எங்களை விட எங்க பொண்ணுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு. யாரு பாரு. அண்ணலும் நோக்கினான், நாமட நோக்குவோமே. எங்க பொண்ணு உங்க குடும்பத்துக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ஓகே. போட்டோல உங்க பொண்ணை பார்த்த உடனே என் பையன் அப்படியே மெல்ட் ஆயிட்டான். கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். பொய் சொல்லாதீங்க, எங்க ஒத்த கால நிக்கிறான், நல்ல சமணம் போட்டு உட்கார்ந்தானே இருக்கான். ஐயோ, ஏங்க ஏங்க இவங்களை கூப்பிட்டீங்க? ரொம்ப படுத்துறாங்களே. யார் கூப்பிட்டாங்க? அவங்களா தானே வந்தாங்க. சரியான தொந்தரவு. ஏய், என்னடி இப்படி சொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான்? நாம வந்த வேலை நடக்காது போல இருக்கே. அப்படிலாம் விடக்கூடாது அத்தை, நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே ஆகணும். நம்ம சாதிக்காம இங்க இருந்து போமா என்ன? இப்ப பாரு. அப்புறங்க உங்களுக்கு பையனை பிடிச்சு போச்சு, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? கல்யாணம் தான். அதுக்கு முன்னாடி அதுக்காகத்தானே பொண்ணை அழைச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. சம்பந்தி, நாம தட்டை மாத்திக்கலாமா? ஏன் அங்கிள், நீங்க வாங்கின தட்டு நல்லா இல்லையா? என்ன நீ என்ன ஏடா கூடமா ஏதாவது பேசிக்கிட்டு? நல்ல விஷயம் பேசும்போது சும்மாரு. எங்க பையனை உங்க பொண்ணுக்கு கட்டி கொடுக்க எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். சம்மதி எனக்கும் எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்ப பரிபூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன, சட்டை மாத்திக்க வேண்டியது தாராளமா. என்ன நீ விசில் அடிச்சுக்கிட்டு இருக்க? தியேட்டர்ல ஃபைட்டிங் சீன் பாக்கும்போது விசில் அடிக்கிற மாதிரி. என்னங்க நீங்க மருமகளை சரியாவே வளர்க்கறது இல்லையா? அப்புறம் சம்பந்தி, இந்த கல்யாண தேதி விஷயமா ஏதோ பேசணும்னு டெலிபோன்ல சொன்னீங்களே. ஆமா சம்பந்தி. என்ன விஷயம்? சம்பந்தி, அடுத்த மாசம் 20ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே. ஓகேவா? அடுத்த மாசம் 20ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போறீங்க. பேசி பேசியே கல்யாணம் வரைக்கும் போயிடுங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? நாடி அடுத்த ஆயுதத்தை எடுக்கிறேன் பாரு. எங்க வச்சிருக்கீங்க? ஷார்ப்பான ஆயுதம், சரசரன்னு பேசுங்க. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அட நீங்க வேற, உங்க சம்பந்தம் கிடைக்கதா நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி சரி, ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாங்க? கல்யாண தேதியை வேற முடிவு பண்ணிட்டீங்க, மத்த விஷயங்கள்ல பேச வேண்டாமா? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னடி இவ்வளவு பெரிய முண்டமா இருக்கீங்க? இல்ல, ஐயோ சாரி, மக்கா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். இதுக்கப்புறம் தானே நிறைய பேச வேண்டியது இருக்குது. அப்படி ஒண்ணும் பேசுறதுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலையே. உனக்கு என்னதாமா தெரியும்? தோ இது ஒரு படிச்ச லூசு, நீ படிக்காத லூசு. இது பாருங்க, மாப்பிள்ளை வீட்டு சார்பா நான் பேசுறேன், பொண்ணு வீட்டு சார்பா தோ என் மருமக பேசுவா. மருமகளே, ஸ்டார்ட் பண்ணலாமா?
நீங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? அடம் பிடிச்சா காலைல சூடு போடுவோம். அச்சோ, அது இல்லைங்க. பொண்ணுக்கு எத்தனை சவரன் நகை போடுவீங்க? இத பாருமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. வரதட்சணை வாங்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய பாலிசி. உங்க பாலிசி தூக்கி குப்பையில போடுங்க சார். பொண்ணை மூலி அனுப்ப நாங்க பிச்சைக்கார ஃபேமிலியா? ஆஸ்திரேலியா ஃபேமிலி. ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்க பொண்ணுக்கு நகை நட்டு போடுவோம். கழுத்துல இருந்து கால் வரைக்கும் பூட்டி அனுப்புவோம். பூட்டு வச்சுக்கிறதுக்கு என்னமா நகை தேவையா? நகை போட்டு அனுப்புவோம். அப்படி ஒழுங்கா சொல்லு. நீங்க பையனுக்கு என்ன போடுவீங்க? பையனுக்கு என்ன நெக்லஸும் ஒட்டியானவுமா போட்டு அனுப்புவாங்க? இது பாருங்க, எங்க பையனை எழுப்பி கட்டுற தாலியானா பாதி தூக்கத்துல கூட எழுந்து வந்து கட்டிடுவான். அப்பா வெறும் தாலி மட்டும் தான் கட்டுவானே? பின்ன வேலையும் கட்டி பாதுகாக்க உங்க பொண்ணு என்ன பூச்செடியா? ஐயையையையையைங்க இப்படி பேசுறீங்க? பையனுக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணுமா? ஆமா, உங்க பையன் எங்க வேலை செய்யறான்? எவ்வளவு சம்பாதிக்கிறான்? அத சொல்லுங்க முதல்ல. கேட்டு சொல்லுவோம்ல. ஏடப்பா, நீ எங்கேயும் வேலைக்கு போகாம சும்மா இந்த புல்லட்ல வெட்டியா தானே சுத்திட்டு இருக்கற? யார் சொன்னா? போன மாசம் தான் ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஓபனிங் சாலரியே 12,000 ரூபாய். 12,000 வச்சு நாங்க என்ன நாக்கு ஒழிக்கிறதா? என்ன வெறும் 12,000மா? போக போக இன்கிரிமெண்ட் வரும், சம்பளமும் ஏறுமே. எப்ப இன்கிரிமெண்ட் வந்து எப்ப சம்பளம் ஏறுது? இதோ பாருங்க, அவன் வாங்குற வெறும் 12,000 சம்பளம் எங்க பொண்ணுக்கு மேக்கப் சாமான் வாங்க கூட பத்தாது. ஏமா, மாசம் 12,000 ரூபாய்க்கு மேக்கப் சாமான் வாங்கினா உங்க பொண்ணு என்ன கோவில் திருவிழால குத்தாட்ட ஆட போதா? குத்தாட்ட ஆடுறது மட்டும் இல்ல, உங்களுக்கு குத்தி கூட ஆட்ட போடும். பாருங்க, எங்க பொண்ணு தப்பா பேசாதீங்க. இங்க பாருங்க, என்னதான் எங்க ஃபேமிலி ரோஷன் கட்ட ஃபேமிலியா இருந்தாலும் எங்க வீட்டு பையனை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க. பாருங்க, என்னதான் எங்க குடும்பம் மானம் கட்ட குடும்பமா இருந்தாலும் நீங்க உங்க குடும்பத்தை பத்தி ஒசத்தி பேசாதீங்க. ஒசத்தி பேச வேண்டிய கம்மியாவா பேசுவாங்க? என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்பமாங்க இது. என்னம்மா எவ்வளவு நகை போடுவீங்கன்னு கேட்டா அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மட்டும் என்ன புள்ள எங்க வேலை செய்யறான்னு கேட்டா நீங்க மட்டும் மத்த கதெல்லாம் பேசலையா? அதெல்லாம் இல்லம்மா, எங்களுக்கு நகையெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணோட புன்னகை மாத்திரம் போதும். யோ, புன்னகையை கொண்டு போய் அடமான கடையில வச்சா துடு தருவானாயா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. ஒரு புண்ணாக்கு வேணாம். இந்த பாரு, எதுவுமே வாங்காம கல்யாணம் பண்ணா உன்னை இந்த ஊர்ல தூளி காரி துப்புவாங்க. எதுவுமே கொடுக்காம இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்கள ஆஸ்திரேலியாவுல காரி தூணு துப்ப மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் துப்ப மாட்டாங்க. எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னா விடுங்களேன். இருங்க, எதுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்றீங்க? அப்படின்னா உங்க பையனுக்கு ஏதாவது குறை இருக்கா? எப்படியாவது கல்யாணம் ஆனா போதும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே? ஏமா, என்னமா மஞ்சு விரட்டுல மாட்டு கைத்து புடிச்சிட்டு இருக்க மாதிரி அப்படியே இருக்க? அவுத்து விட்டதான் பேசுவியா? கேளு கேளு. என்னங்க, இந்த பொண்ணு பேசுறது கரெக்ட் தான் இல்ல? ஆமாண்டி. அச்சோ, அது மட்டும் இல்லங்க, இப்ப நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லன்னு சொன்னோம். சரி சரி. மாப்பிள்ளையோட அண்ணன் தானே நம்மள கம்பல் பண்ணாரு. ஆமாண்டி, அந்த பையனுக்கு ஏதோ குறை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப நீங்களே ஸ்ட்ரைட்டா கேளுங்க. மிஸ்டர் குலோத்தங்கன், நீங்க பையனுக்கு வரதட்சணை வேண்டான்னு சொல்றீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, வரதட்சணை வாங்க கூடாதுங்கிறது என்னுடைய பாலிசி. பாலிசியா இல்ல பையனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பையனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா தான் இருக்கான். நோ, எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கதா தோணுது. உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா நாங்க என்னங்க பண்ணுவோம்? நான் சொன்ன ப்ராப்ளம் பையனுக்கு. பாருங்க, என் பையனுக்கு எந்த குறையும் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான். எனக்கும் தான் ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? உங்க பொண்ணு ஆஸ்திரேலியால வளர்ந்தவன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஆண்டி, அவங்க பொண்ணை பார்த்தா ஆஸ்திரேலியால வளர்ந்த மாதிரி இல்ல, ஏதோ ஆஸ்துமா வியாதியில வளர்ந்த மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் லவ் கிவ் எல்லாம் சகஜம்னு சொல்லுவாங்களே. உங்க பொண்ணு எத்தனை பேரோட அவுட்டிங் போச்சோ, எத்தனை பேரோட டேட்டிங் போச்சோ, அதெல்லாம் நாங்க கேட்டோமா? இப்ப கேட்டீங்களே. நீ சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். ஏமா, அப்படின்னா உங்களுக்கும் என் பொண்ணு மேல சந்தேகம் இருக்கு. அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? உங்க பையனுக்கு ஏதோ குறை இருக்கிறதுனால தானே சரின்னு சொன்னீங்க. இல்லங்க, நீங்க அந்த பொம்பளைங்க தான் ஏதோ அறிவு கிட்டத்தனமா பேசினாங்கன்னா நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு பையனுக்கு குறை இருக்கான்னு கேக்குறீங்க. லூசாயா நீ? யார பாத்தியா லூசுன்னு? பாத்தியா, வீடே பத்தி எரியும் போது காஞ்சிபாடு கம்மங்குறையில பூந்த மாதிரி கல்யாணங்களை கெஞ்சிட்டு இருக்காரு. அப்படிதான் ஆசைப்படுவான். என்ன பண்றது, வாங்க போவோம்.
ஏய் அப்போ நெஞ்ச நக்குறவனுங்க இப்ப நெஞ்சிலேயே குத்திக்கிறானுங்க பாரு. வா வா சக்சஸ் வா. ஏய் பாத்துக்கிட்டு இருக்கீங்கடா, போறாரு. போடு 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 கிளு 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 விடு விடு. ஏன் கெட்டி பாக்குறீங்க? ஐயோ பாரு. ஏய் ஒரு காரியத்துல இறங்கிட்டோன்னு வச்சுக்கேன், கடைசி வரைக்கும் நின்னு சாதிச்சு காட்டணும் நீ. நாம போனதுக்கு அப்புறம் இதுங்க சண்டையை நிறுத்தி சமாதானம் ஆயிடுச்சுங்கன்னா நின்னு பாப்ப புரியுதா? ஏய், போடு போடு. அதான், அதான், என்ன சார் ஜோடியா கிளம்பிட்டீங்க? ஜாலி டூரா? இல்ல மிஸ்டர் மாதவன், பின்ன காசி ராமேஸ்வரம் புண்ணிய பயணமா? இல்ல மனசு புண்ணான பயணம். உன்னான பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? உங்க பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணதா கேள்விப்பட்டேன். அந்த வயிற்றுல ஏன் சார் கேக்குறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எங்க பையனுக்கு கல்யாணமே ஆகாது. இவ்வளவு உங்க அம்மாவும் உங்க பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்குமே கல்யாணம் ஆகாது. என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஏன் தம்பி, நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? ஏன் ஏன் புது நாயை பார்த்த தெருநாய் மாதிரி எங்களையே துரத்தி துரத்தி தாக்குறாங்க? மிஸ்டர் மாதவன், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏழரை நாட்டு சனியை விட உங்க அம்மாவும் உங்க பொண்டாட்டியும் ரொம்ப பவர்ஃபுல். ஒருத்தரை பிடிச்சிட்டா அவனை காலி பண்ற வரைக்கும் விட மாட்டாங்க. சார் நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல சார். மிஸ்டர் மாதவன் புரியல? ஏழரை நாட்டு சனியை விட உங்க அம்மாவும் உங்க பொண்டாட்டியும் ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ அது இல்ல சார். எங்க அம்மாவும் ஒய்ஃபும் உங்களை என்ன பண்ணாங்க அத சொல்லுங்க. ஏன் இப்படி அப்செட்டா பேசுறீங்க? ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அதனாலதான் இப்படி அப்செட் ஆகி பேசுறேன். அப்செட்டே ஆகாதண்ணா, இவ்வளவு அப்செட் ஆகி பேசுறேன்னா எவ்வளவு தூரம் அப்செட் ஆயிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க. உங்க அம்மாவும் பொண்டாட்டியும் சேர்ந்து எங்களை அவ்வளவு அப்செட் பண்ணிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்செட்டே அப்செட் ஆயிடும். அவங்கள பத்தி உங்ககிட்டயே குறை சொல்றேன்னு நீங்க அப்செட் ஆயிடாதீங்க. நான் அவ்வளவு தூரம் அப்செட் ஆயிருக்கேன். அதனாலதான் இவ்வளவு அப்செட்டா பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க அப்செட் ஆயிடாதீங்க. ஏன்னா அப்செட் ஆன ஒத்தனாலதான் இன்னொருடைய அப்செட்டை புரிஞ்சுக்க முடியும். அதனால என்னுடைய அப்செட் என்னுடையே போகட்டும். நீங்க அப்செட் ஆனீங்க, என்னுடைய அப்செட் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். ஐயோ ராமா, முதல்ல நீங்க கிளம்புங்க சார். எங்க போறீங்க தெரியாம கேட்டேன், அதுக்கு இப்படி அப்செட் பண்றீங்க? மிஸ்டர் மாதவன், இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி அப்செட் ஆயிட்டீங்களே. உங்க அம்மாவும் ஒய்ஃபும் பண்ண காரியத்தை கேட்டா நீங்க எவ்வளவு அப்செட் ஆயிடுவீங்க தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரிய வேணாம் சார், தயவு செஞ்சு போயிடுங்க. மிஸ்டர் மாதவன், உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம போனா நான் அப்செட் ஆனதுக்கு அர்த்தமே இல்லாம மறுபடியும் அப்செட் ஆயிடுவேன். அப்செட் ஆகாம எனக்காக கேளுங்க. கேக்குறேன், ஆனா சுத்தாம சுருக்கமா சொல்லணும். நான் சொல்றேன் தம்பி, நாங்க அப்செட் ஆன காரணத்தை சொல்றேன். ஆனா அத நீங்க அப்செட் ஆகாம கேளுங்க. ஐயோ நீங்களுமா? ஏமா தயவு செஞ்சு மேட்டர் மட்டும் சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகுது. உங்க கால்ல வேணா விடுங்க ப்ளீஸ். வேண்டாம் மிஸ்டர் மாதவன், அதுல நாங்க இன்னும் அப்செட் ஆயிடுவோம். ஐயோ, அதனால விஷயத்தை ஷார்ட்டா சொல்லிடுறேன். எங்க பையனுக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சது. சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். சரி, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களே, நல்ல விஷயமாச்சு, நல்ல விஷயத்துக்கு அவங்களையும் கூப்பிடுவோன்னு உங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் இன்வைட் பண்ணேன். மிஸ்டர் மாதவன், அதுதான் நான் பண்ண பெரிய தப்பா போயிடுச்சு. நல்ல காரியத்துல கலந்துகிட்டு நல்லபடியா முடிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை நடக்க விடாம பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்கார சார்பில் நான் பேசுறேன்னு உங்க பொண்டாட்டியும், புள்ள வீட்டுக்கார சார்பில் நான் பேசுறேன்னு உங்க அம்மாவும் அவங்களே மாத்தி மாத்தி பேசி பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிட்டாங்க. பொண்ணு வீடும் புள்ள வீடும் கட்டி உருண்டு சண்டை போட்டதுதான் மிச்சம். நிச்சயதார்த்தம் நின்னு போய் கல்யாணமே கேன்சல் ஆயிடுச்சு. எங்க குடும்பமே இடிஞ்சு போய் அதனால அப்செட் ஆயிட்டோம். இதுக்கப்புறமும் இந்த ஊர்ல இருந்தா எங்களுக்கு மரியாதையும் இல்ல, நிம்மதியும் இல்ல. அதனாலதான் இந்த ஊரை விட்டே போறோம். மிஸ்டர் மாதவன், நேத்து ராத்திரியே வீட்டை காலி பண்ணிட்டோம்.
என் மகனும் மருமகளும் எல்லா சாமான் செட்டோட நேர்த்தியே போயிட்டாங்க. நாங்களும் இப்ப போறோம் மாதவன், போறோம், எங்கேயாவது போறோம். உங்க அம்மாவையும் பொண்டாட்டியும் நிம்மதியா இருக்க சொல்லுங்க. தம்பி, இந்த ஊரை விட்டே நாங்க போறோம். இந்த வீட்டை விலைக்கு விற்கலான்னு இருக்கோம். ஏதாவது ஒரு நல்ல பார்ட்டி விலைக்கு வாங்க ஆசைப்பட்டாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஐயோ மிஸ்டர் மாதவன், உங்க தரகர் கமிஷன் எவ்வளவோ அதை நான் கொடுத்துறேன். இல்ல சார். வாமா. ஐயோ சார், மேடம், ஷோ, உங்க அம்மாவாலையும் ஒய்ஃபாலையும் நீ எவ்வளவுதான் அனுபவிக்க போறேன்னு தெரியலையே. உங்களை என்ன பண்ற பாருப்பா. அத்தை, டிஃபன் சாப்பிடுங்க அத்தை. நீ சாப்பிட்டியாமா? இல்ல அத்தை, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறமா உங்களுக்கு பரிமாறிட்டு நான் சாப்பிடுறேன். எதுக்கு மருமகளே, வா நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிடுவோம். வாங்க அத்தை, நாம ஒற்றுமையா இருக்கிறது நிறைய பேருக்கு பொறாம. அதை விட பாத்தீங்களா, நம்ம சாரியில கூட தெரியுது. உட்காருங்க அத்தை. உங்களுக்கு பிடிச்ச வஞ்சர மீன் குழம்பு, அதுக்கப்புறம் லெக் பீஸ், எறா சொரா எல்லாம் பண்ணி வச்சிருக்க அத்தை. நல்லா ஆசையா நீங்க சாப்பிடணும். உப்பு காரம் கொஞ்சம் கூட குறையதா? அதனால என்னமா? ஐயோ அத்தை, உங்களோட தன்னடக்கம் தான் என்ன தள்ளாட வைக்குது அத்தை. சாபாஷ் சாபாஷ், நல்ல மாமியார் மருமக. தேங்க்யூ. ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு ஒன்னா சேர்ந்துருவீங்களா? இல்லனா உங்களுக்கு சண்டை போட்டுப்பீங்க. இதானே உங்க ஃபார்முலா? டேய் மாதவா, நீ என்னடா பேசுற? அம்மா கூட பார்க்க அடிச்சு மண்டையில பேத்துருவேன். நேத்து நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்? வழக்கம் போல அவ சர்வெண்டா இருந்தா, வழக்கம் போல நான் சூப்பர்வைசரா இருந்தேன். பரவாயில்ல அத்தை, அப்படியே எப்பவுமே இருந்துக்கலாம். யூ கண்டினியூ. என்ன உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை? பக்கத்து வீட்டுல போய் என்ன பண்ணீங்க? பக்கத்து வீட்லயா? லெஃப்ட் பக்கத்து வீட்லயா, ரைட் பக்கத்து வீட்லயா? அடிச்சு கொன்றுவேன். டேய் 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 டேய், ஐயோ என்ன காப்பாத்து. என்ன அத்தை, இவ்ளோ பெரிய மலை இந்த மடுவுக்கு பின்னாடி ஒளிறீங்களா அத்தை? ஐயோ, நீ மடுவுலடி மாவடு தலக்கு. ஆமா. என்ன ஏமா ஏன் உயிரை கொடுத்தாது உங்க உயிரை காப்பாத்துறாத? புரியாம சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? ஒரு அப்பாவி குடும்பம் உங்களை என்ன பண்ணுச்சு? நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை ஏன் நிறுத்துனீங்க? ஐயோ, நாங்க ஒண்ணு பண்ணலங்க. அவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல ஏதோ ஒத்து போல, பாவம். அப்படியே அவனுக்கு கொடுத்தற கால் செவிட பண்ண உனக்கு. ஏதோ பேசி பிரச்சனை பண்ணி நீங்க தான் எல்லாத்தையும் கெடுத்துருக்கீங்க. பாவம், அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க தெரியுமா? ஊரை விட்டு போயிட்டாங்களாண்டி? ஊரை விட்டு போயிட்டாங்களா? உங்கள மாதிரி பேய்ங்க இருக்கிற தெருவுல யாராவது இருப்பாங்களா? நீ இருக்கே மாதவா. வாய மூடு. அவங்க வீடே வேணாம் வெளியே போயிட்டாங்க தெரியுமா? வீட வாங்குறதுக்கு பார்ட்டி என்ன சொல்லுங்கன்னு எங்கிட்டே சொல்லிட்டு போறாங்களா? ஐயோ, அப்படியே மாதவா 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 மாதவா, எப்படியாவது அந்த வீட்டை நாமளே வாங்கிடலாம்டா. ஐயோ ஐயோ, உங்களை திட்டி திட்டி அப்படியே வார்த்தையே கிடைக்க மாட்டேங்குது. இந்த நேரத்துல எப்படி உங்களால இந்த மாதிரிலாம் பேச முடியுது? ஏண்டடே, அந்த வீடு நாம வாங்க வேண்டிய வீடுடா. மிஸ் ஆயிதானே அந்த ஆள் வாங்கிட்டு போயிட்டான். ஐயோ, மறுபடியும் அந்த வீடு நமக்கே வருதுடா. எப்படியாவது வாங்கணும்டா, எப்படியாவது வாங்கணும் மாதவா மாதவா. அந்த வீடு வாங்க. உங்களால ஒருத்த குடும்பத்தோட ஊரை விட்டு போயிட்டான்னு சொல்றேன், அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படாம அந்த வீட்டு மேலேயே குறியா இருக்க நீ இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. இனிமே நீ அம்மாவா இருக்க கூடாது, நீ என் பொண்டாட்டியாவே இருக்க கூடாது. இப்பவே உங்க 2 பேர் கதையை பிடிக்கிறப்ப எங்க எங்க கத்திங்க வச்சிருப்பாரு. எஸ்கேப்பா? எப்படி மறுபடியும் வருவீங்கல்ல? அப்ப பாத்துக்கிறேன். குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
நான் உன்னை எதுவுமே கேட்கலையே. பாஸ் நீங்க எதுவுமே கேட்கலனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை பாஸ். அவ்வளவு கடமை உணர்ச்சி இருக்கிறவன் சீக்கிரமா வந்திருக்கணும். லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிருக்கணும். வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதான் இந்த முதலாளிங்க புத்தியே இப்படிதான். வீட்டில் பொண்டாட்டி எதனா திட்டினாங்கன்னா அங்கே எதுவும் பேச முடியாம நேரா வந்து கோவத்தை நம்ம மேல காமிக்கிறது. என்னடா? ஒன்னும் இல்ல பாஸ். அம்மா ஏன் பாஸ் ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னு யார் சொன்னது? FM ரேடியோல சொன்னாங்க. இல்ல நான் தான் பாஸ் சொன்னேன். ஆமா உங்க குரல்ல சுரதியே இல்லையே, ரொம்ப பிசில் அடிக்குதே. ஒய் எனி ப்ராப்ளம்? நானே SP பாலசுப்ரமணியமா விசில் அடிக்காம பாடுறதுக்கு? பாடிட்டாலும் இல்ல இல்ல என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லலாம் இல்ல பாஸ். பாவண்டா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா? நம்ம ஆபீஸ் பக்கத்துல எந்த வீடும் இல்லையே பாஸ். ஒரே ஒரு பொட்டி கடை தான் இருக்கு. அவனும் பாதி நாள் உங்களுக்கு பயந்து கடையை மூடிடுறான். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீடுறா. ஓ அந்த பாசமலர் ஃபேமிலியா?